உங்க ஊர்ல ஒரு பெரிய மலை இருக்காமேமா, அந்த மலை பேர் சொல்லுங்க. உங்க ஊர்ல ஒரு பெரிய மலை, என்ன மலை? என்ன மலை? பஞ்ச பாண்டவர் மலை. ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சிருக்காங்களா, விட்டு வச்சிருக்காங்களா, வெட்டி எடுத்துட்டாங்களா? வெட்டி எடுத்துட்டாங்களா? வெட்டி வெட்டி மலையெல்லாம் எடுத்தாச்சு. அந்த பகுதி போனாலே மலையெல்லாம் எடுத்துட்ட அப்புறம் என்ன தூசா இருக்குது, கருப்பா தூசு மாசு அதானே இருக்குது. அந்த இடத்துக்கு போனாலே ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா மலையை வெட்டி 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 அதெல்லாம் போயின்னே இருக்குது, ஒன்றும் கிடையாது. நான் சொல்ல வந்தது இன்னொரு மலை, கிட்டத்தட்ட 4 ஹெக்டேர், 10-12 ஏக்கர். அதுக்கப்புறம் ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் ஹைட், ஒரு 20 அடிக்கு இருக்குது. என்ன மலை? கெமிக்கல் மலை. தெரியுமா? அது கெமிக்கல் மலை எங்க இருக்கு? நம்ம ஊர்ல தான் இருக்குது. எங்க? கிட்டத்தட்ட 1975 ஏதோ தொடங்கி இருக்கிறாங்க. அது தமிழ்நாடு குரோமியம் கெமிக்கல் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை தொடங்கி 15 வருஷம் நடத்தி, அதனால இந்த மாவட்டத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை பார்த்து அவங்களே இந்த கெமிக்கல் கம்பெனியை மூடிட்டாங்க. ஆனா அந்த கம்பெனில இருந்து வந்த கழிவு, குரோமியம் கழிவு எங்க இருக்கு? மலையாக இன்னும் நம்மிடையே இருக்குது. 35 வருஷமா அந்த மலை, அந்த கெமிக்கல் மலை, நச்சு மலை, கழிவு மலை இந்த மாவட்டத்திலேயே இருக்கு. அதுல இருந்து ஒரு திரும்ப எடுத்து அதை காலி பண்றதுக்கு யாருமே எதுவுமே செய்யல. இந்த பக்கத்துல பெட்டிஷன் போட்டு பார்த்துட்டாங்க, போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த குரோமியம்காக போன 10 நாளுக்கு முன்னாடி கூட மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் போய் போராட்டம் பண்ணாரு. அது நீங்க என்ன எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேள்வி. இந்த போராட்டத்துக்காக கலெக்டரை பார்த்து கொடுத்தாச்சு, மனு கொடுத்தாச்சு, விழிப்புணர்வு பேரணிகள் பண்ணியாச்சு, போராட்டம் பண்ணியாச்சு. ஆனா அந்த நச்சு மலை அப்படியே இருக்கு. அதை ஒரு துரும்ப கூட கிள்ளி எடுத்து போடவே இல்லை. இப்ப ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். காலையில எல்லாரும் நம்ம ஒரு சாம்பார் எல்லாம் செய்வோம் தானே, செய்வோமா? எவ்வளவு உப்பு போடுவோம்? அவ்வளவு போடுவோமா? ஒரு 4 பேர்னா அது ஒரு ஸ்பூன், அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. அதே சாம்பார்ல ஒரு கரண்டி உப்பு போட்டு சமைச்சா சாப்பிட முடியுமா? ஒரு கரண்டி உப்பு. அதே உப்பு கரிக்கிற சாம்பார தினம் சாப்பிடணும் அப்படின்னா என்ன ஆகும்? சாப்பிட முடியாது, வாந்தி வரும். உடம்புக்கு உப்பு அதிகமாக சாப்பிட சாப்பிட ரத்த கொதிப்பு, பிபி. அப்புறம் அந்த உப்பு உடம்புல இருந்து வெளியில போனோம் இல்லையா? வெளியில போனோம்னா நம்ம கிட்னின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறுநீரகம் நல்லா வேலை செஞ்சு அந்த உப்பு தண்ணியெல்லாம் வெளில கொண்டு வரணும். அப்ப அதிகமாக வேலை செய்ய செய்ய சிறுநீரக பாதிப்பு. அப்ப பார்த்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, சிறுநீரக பாதிப்பு அடைஞ்சு டயாலிசிஸ் எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த சிறுநீரகம் அதிகமா வேலை செய்து அது செயலிழந்து போயிடும் நிறைய பேருக்கு. அப்ப உப்பு கரிக்கிற சாம்பார தினம் சாப்பிட்டா இதான் வரும். அதே போல சர்க்கரை, ஒரு டம்ளர் காபியில 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம், ஒரு டீல 1 ஸ்பூன் சர்க்கரை போடலாம். ஒரு கரண்டி சர்க்கரையை போட்டு குடிச்சா அது குடிக்க முடியுமா அந்த காபி டீய? அப்புறம் என்ன வரும்? சர்க்கரை வியாதி வரும், கண்ணு கெட்டு போகும், சிறுநீரக பாதிப்பு, இருதயம் எல்லாம் வரும். உப்பு சர்க்கரையோ விஷமாமா? உப்பு நல்லது தானே. சர்க்கரை நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம் தானே, அது விஷம் கிடையாது, அது உணவு. அதுவே அதிகமா சாப்பிட்டா விஷம், அதானே. ஒரு உப்பே ஒரு நாளைக்கு ஒரு கரண்டி உப்பு ஒரு 10 வருஷமா சாப்பிட்டா விஷம். சர்க்கரை ஒரு கரண்டி அத 10 வருஷமா சாப்பிட்டா அது விஷமா மாறும். ஆனா நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம்? எதை சுவாசிச்சுட்டு இருக்கோம்? இந்த குரோமியம் கழிவுகளை தினம் சாப்பிடுறோம், தினம் குடிக்கிறது. அந்த தினம் அந்த குரோமியம் கழிவு பாய்சன், அந்த நச்சு கழிவை தினம் இவ்வளோ அதாவது நம்ம காத்துல கலந்துருச்சு. எவ்வளவு இருக்கணுமோ அதோட அதிகமாக காத்துல கலந்துருச்சு. நம்ம எவ்வளவு தண்ணியில இருக்கணுமோ இவ்வளவுதான் தண்ணி இருக்கணுமா? 0.05 இப்ப இருக்கிறது கிட்டத்தட்ட 200 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணியில கலந்துருச்சு குரோமியம், காத்துல குரோமியம் கலந்துருச்சு, நிலத்துல கலந்துருச்சு. நிலத்துல கலந்துட்டதுனால என்ன ஆகுது? நிலம் பாழ்பட்டு போயிடுச்சு, மலட்டு தன்மை. 700 ஏக்கர் இந்த பகுதியில நிலத்துல விவசாயமே பண்ண முடியாது.
அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை தான் இருக்கு. அதனாலதான் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு, இந்த குரோமியம் மலையை 1 வருஷத்துல காலி பண்ணுங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. பசுமை தீர்ப்பாயமும் சொல்லிடுச்சு 15 கோடி 500 கோடி ஒதுக்குங்க, தற்காலிக தீர்வெல்லாம் வேண்டாம், நிரந்தர தீர்வு கொடுத்து இந்த மக்களை காப்பாத்துங்க, இந்த ஆற்காடு ராணிப்பேட்டை மக்களை காப்பாற்றுங்கள், 500 கோடி ஒதுக்கி அந்த குரோமியம் கழிவு மலையை அகற்றுங்கள்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தோம். இதை கண்டுக்கவே இல்லை, இந்த அரசாங்கம் அதை கண்டு கொள்ளவே இல்லை, அப்படியே இருக்கு அந்த மலை இன்னும். ஏன்னா இந்த தீர்ப்பை பத்தி யாருக்கும் அக்கறையே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்கும் தான் தீர்ப்பு கொடுக்கறாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்றாங்க, அதுக்கும் கண்டுக்கல. இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுங்கன்றாங்க, அதையும் கண்டுக்கல. எந்த தீர்ப்பையும் மதிக்காம அந்த மலையை அப்படியே வச்சிருக்காங்க. அப்ப நம்மளாம் வாழறதா இல்ல இருக்கிறதா? இந்த மாவட்டத்தை விட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கவங்க எப்படி வேணாலும் போகட்டும்னு நினைக்கிறாங்களா? இவங்க உப்பாவது சாப்பிடுறாங்க, சர்க்கரையாவது சாப்பிடுறாங்க, இல்ல குரோமியம் கழிவையாவது குடிச்சிட்டு போறாங்க, எப்படியாவது போகட்டும் இந்த மாவட்டம் நினைக்கிறாங்களா? நம்ம கேட்டது என்ன, எங்களுக்கு அந்த குப்பையை, அந்த மாசை, அந்த குரோமியமை அகற்றுங்க. அதற்காக தான் கேஸ் வாங்கிட்டு அத்தனை பேர் அவ்வளவு நாள் போராட்டம் பண்ணி கேஸ் கோர்ட்ல போய் வாதாடி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. இதான் நடந்திருக்குது.